ஊட்டி பக்கத்தில் இருக்கும் ஒரு பார்ஸ்ட்ல புதிதாக கல்யாணமான தம்பதியான விக்ரம் மற்றும் ஹரிணி இரவு நேரத்தில் டென்ட் போட்டு தங்கிறாங்க. அப்பொழுது இரவு சரியாக 1 மணிக்கு பறவைகளோட சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்த அந்த காட்டுக்குள்ள அமானுஷ்யமான சிரிப்பு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு இருவரும் பயந்து எந்திரிக்கிறாங்க. இது ஏதோ விலங்கோட சத்தமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் தூங்க முயற்சிக்கிறாங்க. சில நேரம் கழிச்சு அந்த டென்ட் பக்கத்துல யாரோ நடக்கிற மாதிரியான சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு வெளியே ஓடி வந்து டார்ச் அடிச்சு பார்க்கறாங்க. சுத்தி முத்தி யாருமே இல்ல. இப்ப மறுபடியும் அந்த சிரிப்பு சத்தம் இன்னும் பயங்கரமா, இன்னும் மோனசீயமா அவங்களுக்கு கேக்குது. அத கேட்ட 2 பேரும் நடுங்கடுங்கி போறாங்க. அந்த நேரத்துல காட்டுக்குள்ள இருந்து தோன்றது சிவப்பு நிற கண்கள், முகம் எல்லாம் இறஞ்சு போயிருக்கும். பாதி உடம்பு மனிதனும் பாதி உடம்பு நிழலும் மாதிரி இருக்கிற ஒரு கொடூரமான பேய். அது நேரா அவர்களை நோக்கி நடந்து வந்து கொண்டே இருக்குது. அதை பார்த்த 2 பேரும் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இந்த கதையை கேட்ட பிறகு நீங்க காட்டுல இதே மாதிரி இரவுல தனியா டென்ட் போட்டு தங்க ரெடியா இருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.